இது மகிமை நேரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டு இருக்கிற தலைப்பு பயப்படாதே. ஏசாயா 41 அதிகாரம் 14 வசனம். யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் ஆகிய உன் மீட்பர் உரைக்கிறார். இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே அப்படின்னு சொல்றாரு. அப்போ எனக்கு வசதி இல்லையே, நாங்கள் சிறு குடும்பமாக தான் இருக்கோம், ஒரு சிறு கூட்டமாக தான் இருக்கோம், நாங்கள் எங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு யாரும் இல்லை, எங்களுக்காக பேசுறதுக்காக, இந்த காரியங்களில் ஒரு வழக்காடுறதுக்காக, எங்களுக்கு ஒரு நியாயம் தீர்க்கிறதுக்காக யாருமே இல்லைன்னு சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டு தவித்து கொண்டு இருக்கலாம். நம்மளுக்காக யார் பேசுவா? நம்மளுக்கு தேவையான நியாயமாக கிடைக்க வேண்டிய அந்த நியாயங்கள் நம்மளுக்கு கிடைக்கலையே. இந்த நிலங்களை அபகரித்து கொண்டு வச்சிருக்காங்க. அந்த ஒரு சின்ன இடத்த கூட அவங்க அபகரித்து கொண்டு வச்சிருக்காங்க. ஆனால் நாங்கள் போய் கேட்டால் அதை தர மாதிரி இல்லை. அப்போ எங்களுக்காக பேசுறதுக்கு யாராவது உண்டா? எங்களுக்கு வழக்காடுறதுக்கு யாராவது உண்டா அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம். கர்த்தரே உங்களுக்காக வழக்காடுவார். கர்த்தரே உங்களுக்கு நீதி செய்வார். எந்த இடத்துல நீங்கள் நியாயம் இல்லாமல் நீதி செய்ய முடியாதபடி யாருமே உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு யாரும் இல்லை. எங்களுக்கு சிறு கூட்டம் தான், சிறு குடும்பம் தான், எங்களுக்கு எதுவுமே வசதியான காரியங்கள் இல்லை, வசதி வாய்ப்பு இல்லை. ஆனால் எங்களுடைய காரியங்களில் தான் நியாயமற்று செயல்படுறாங்க. ஒரு நியாயம் கிடைக்க மாட்டேங்குது, ஒரு நீதி கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி ஒரு அங்கலாய்ப்போட நீங்கள் இருக்கலாம். ஆனால் அந்த காரியத்தில் நீங்கள் எந்த காரியத்தில் அங்கலாய்ப்போடு இருக்கிறீங்களோ அந்த காரியத்தில் நீதி செய்வேன்னு சொல்லி, அதனால நீங்கள் பயப்படாதுங்க, ஒரு காரியத்தை கொடுத்தும் கலங்காதுங்க. நீங்கள் பேசும்போது பதட்டத்தோடு போகாதுங்க. பதட்டத்தோடு போகும்போது அவங்க வெற்றி பெற மாதிரி இருக்கும். நீங்கள் பயம் இல்லாத இருப்பீங்க, திகிலுக்கு தூரமாவீங்க அப்படின்னு சொல்லி ப்ரேயர் பண்ணிட்டு போங்க. நீ பயம் இல்லாத இருப்பாய், திகிலுக்கு தூரமாவாயின்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறாரு. அதே போல் நீங்கள் ஒரு சின்ன ப்ரேயர், இயேசுவா இந்த காரியத்துக்காக நான் போகிறேன், ஒரு வழக்காடுறதுக்காக, ஒரு நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு இருக்கும், அந்த வழக்குக்காக பேசுறதுக்கு கூட யாரும் இருக்க மாட்டாங்க. ஆனால் அந்த நீதிமன்றத்தில் வழக்காடுறதுக்கு நான் மட்டும்தான் போகிறேன், தனிமையாக தான் போகிறேன், என் கூட வர்றதுக்கு கூட யாருமே இல்லை, எனக்கு நீதி செய்யறதுக்கு கூட யாரும் இல்லை. நான் என்ன செய்யறது? எப்படி இந்த நீதியை நான் கேட்கறது? நான் எப்படி பேசுறது? எனக்கு பேசக்கூட தெரியாத, நான் எப்படி இந்த காரியத்தில் நான் நியாயம் கேட்டால் யார் எனக்கு நீதி செய்வா எனக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிருக்கலாம். ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணிட்டு போங்க. ஏசப்பா, நான் மட்டும்தான் போகிறேன், வழக்காடுறதுக்காக போகிறோம், நீதிமன்றத்துக்கு போகிறோம், நீங்கள் என் கூட வாங்கப்பா, எனக்கு இந்த காரியத்தில் எனக்கு ஜெயத்தை தாங்க, இந்த காரியத்தில் எனக்கு நீதி செய்யுங்கன்னு சொல்லி நீங்கள் கேட்கும்போது, ஒன்றும் இல்லாத உங்களை, அற்பமாக நினைக்கப்பட்ட உங்களை ஆண்டவர் நீதி செய்கிற தேவனாக மாற்றுவார். நிச்சயமாக நீதி, நீங்களே தனிமையில் நின்று தேவன் உங்களுக்கு துணை நின்று அந்த நீதி நியாயத்தை செய்வார். அந்த மேவிபோசேத், அவன் கால் ஊனமற்று இருக்கிறான், யோனத்தானுடைய மகன். அப்போ அவனை நினைப்பார் யாருமே இல்லை. அப்போ தாவீது சொல்றான், யோனத்தான் இறந்து போயாச்சு, சவுல் இறந்து போயாச்சு, அதுக்கப்புறமா யோனத்தானுடைய வீட்டில், சவுளுடைய குடும்பத்தில் நான் யாருக்காவது நீதி செய்யணுமான்னு சொல்லி தாவீதுக்கு நினைப்பு வருது. தாவீது ராஜா, ஆனால் அவனுக்கு நீதி செய்யறதுக்கு அந்த ஒரு யோசனையை கர்த்தர் தான் கொடுக்குறாரு. மேவிபோசேத் ஏதோ ஒரு வீட்டில் இருக்கிறான். அப்போ அந்த சீபா அவர் வீட்டில் இருக்கிறாரு. அப்போ அவன் நினைக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை தான். ஆனால் அவன் ஒரு இடத்துல இருக்கும்போது தாவீது ராஜா நினைக்கிறாரு. அவனை நினைத்ததுனால தான் யோனத்தானுடைய குடும்பத்துக்கு நான் நீதி ஏதாவது செய்யணுமா, யாருக்காவது அவனுக்கு செய்யணுமா அப்படின்னு சொல்லும்போது சொல்கிறாரு, மேவிபோசேத்துங்கிறவன் யோனத்தானுடைய மகன் ஒருத்தன் இருக்கான், அவனுக்கு நீங்கள் செய்யணும்னு சொல்லி அவனை உடனே கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி தாவீது ராஜா சொல்கிறாரு. உடனே கூட்டிகிட்டு அந்த மேவிபோசேத்தை பார்த்ததோட, நீ தினமும் என்னுடைய பந்தியில் அப்பம் புசிப்பாய் அப்படின்னு சொல்லி, தினமும் என்னுடைய பந்தியில் அப்பம் புசிப்பாய், உங்களுக்கு எதுவுமே சாப்பிட்றது கூட வழி இல்லை அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது, உங்களை நினைக்கிறதுக்கு யாருமே இல்லை, நான் ஒதுக்கப்பட்டிருக்கிறேன், நான் மட்டும்தான் தனிமையில் இருக்கிறேன்னு சொல்லி நீங்கள் நினைக்கும் போது, கர்த்தர் உங்களுக்கு நீதி செய்கிற தேவனாக இருப்பார். தினமும் உங்களுக்கு அப்பம் பூசிக்கிறதுக்கு சாப்பிட்றது கூட என்னுடைய வீட்டில் யாரை தரமாட்டேங்கிற பிள்ளைகள் கூட என்னை கவனிக்க மாட்டேங்கிறாங்க, எனக்கு ஒரு வாய் சாப்பாடு தந்தால் போதும், ஒரு குழம்பு கொண்டு கொடுத்தா போதும், ஆனால் அதை கூட அவங்களுக்கு தரதுக்கு மனசு இல்லைன்னு சொல்லி நீங்கள் அங்கலாய்க்கும் போது,
கர்த்தர் தான் அந்த அங்கலாய்ப்பை பார்க்குறாரு. மனுஷன் பார்க்க முடியாது. உங்களுடைய ஆழத்துல இருக்கிற, உங்களுடைய மனசுல இருக்கிற அந்த அங்கலாய்ப்பை தேவன் தான் பார்க்குறாரு. தேவன் அந்த அங்கலாய்ப்பை பார்த்து உங்களுக்கு தினமும் அப்பம் பூசிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழிகளை உண்டாக்குவாரு. இவ்வளவு தூரம் வழி உண்டாக்குன தேவன் இனிமேலும் உங்களை தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவேன்னு சொல்றாரு. முதிர் வயது வரைக்கும் நிறைய வயிறு மட்டும் உங்களை தாங்குவாரு, உங்களை சுமப்பாரு, உங்களை தப்புவிப்பாரு. நிச்சயமா அந்த காரியத்தில் நீங்க கலங்கி கொண்டு இருந்தா கூட அதுல தினமும் உங்களுக்கு அப்பம் பூசிக்கிறதுக்கு, தினமும் உங்களுக்கு வருமானம் வரும்படியான ஒரு சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் தேவன் உங்களுக்கு செய்து தருவார். அந்த மேவிபோசேத்து தினமும் அப்பம் பூசித்தான் தாவீதுடைய பந்தியில. அப்போ அவனுடைய வழக்கு எப்படி இருந்துச்சு? அவனுக்கு வயல் இருந்துச்சு, தோட்டம் இருந்துச்சு, அதுல நியாயம் செய்யறதுக்கு எதுவுமே இல்லை. ஆனா சீபாட்ட சொல்ற, சீபாவுக்கு 15 பிள்ளைங்க இருக்கிறாங்க, எல்லா வேலைக்காரங்க இருக்கிறாங்க. அவனை விட்டு சொல்றாங்க, நீ இந்த மேவிபோசேத்து சவுலுடைய அந்த சொத்துக்கள் எல்லாமே அதுல நீ பருவம் பண்ணு, அதுல நிலத்துல எந்தாவது ஒரு பருவம் பண்ணி அதுல கிடைக்க வருமானத்தை, அதுல கிடைக்க பலனை நீ மேவிபோசேத்துக்காக வை அப்படின்னு சொல்லி. அப்போ ஒன்றும் நினைக்க முடியாத அளவுக்கு இருந்தவனை ராஜாவை நினைத்து அவனுக்கு அந்த காரியங்கள்ல நீதி செய்கிறாரு, நியாயம் செய்கிறாரு. அப்போ அப்படிப்பட்டதான ஒரு பெரிய ஆசீர்வாதம் மேவிபோசேத்து கிடைக்கும். ஒன்றுமே இல்லாம தான் இருந்தான். ஒன்றுமே இல்லாம ஒரு இடத்துல ஒதுங்கி, யாருமே அறியாம, யாருமே பேச முடியாத ஒரு சூழ்நிலையில இருந்தான். ஆனா அவனை கொண்டு ஆண்டு எப்படி வச்சிருக்கிறார்? ராஜாவுடைய சந்நிதியில ராஜாவுடைய சாப்பாடை சாப்பிட்றதுக்கு தினமும். அப்போ அவனுடைய வருமானமும் அவனுக்கு கிடைக்குது. அப்போ உங்களுக்கும் நீங்க தனிமையில இருந்து ஏதாவது வாடி இருந்தாலும் ஒன்றுமே இல்லை, வருமானம் வரும்படி செய்வாரு, எல்லாமே காரியங்கள் கிடைக்க வைப்பாரு. வருஷத்துக்கு ஒரு குறைவும் இல்லாம இருந்ததோ அதே போல உங்களுக்கு ஒரு குறைவும் இல்லாம தனிமையில விடப்பட்டிருக்கலாம், ஒதுங்கி இருக்கலாம், யாருமே கண்டுவாரு இல்லைன்னு சொல்லி நினைச்சிருக்கலாம். அந்த காரியத்துல உங்களுக்கு அற்புதத்தை செய்வார் தேவன். பெரிய அற்புதத்தை செய்வார், பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்வார். பயப்படாதுங்க, எதுக்கும் கலங்காதுங்க, திகையாதுங்க. தேவனே உங்கள் தேவனா இருந்து உங்களை வழி நடத்துவார். தேவன் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். அன்புள்ள இயேசப்பா, உம்மை துதிக்கிறோம், சொஸ்தரிக்கிறப்பா. ஆமென் இயேசப்பா. தேசம் பயப்படாத, எல்லா காரியத்தையும் நான் உனக்கு செஞ்சு தருவேன்னு சொல்லியிருக்கீங்கப்பா. தனிமையில வாடிக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருத்தரையும் இந்த மேவிபோசேத்தை எப்படி பராமரிச்சு எல்லா காரியங்களும் அவனுக்கு டபுள் மடங்கு கொடுத்தீங்களோ அதே போல இந்த ஜனங்களுக்கும் நீர் கொடுத்து அவங்களை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, எல்லா காரியத்திலும் ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்துங்க, ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. ஏசுன்னு ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.